வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லாமல் நம்மளால் பண்ண முடியாது. அதனால் A to Z இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு நீங்கள் கூகுள் க்ரோம் அதாவது யூசி ப்ரௌசர் ஏதாவது இன்டர்நெட் யூஸ் பண்ணுற வெப்சைட்டில் போய் TNEGA அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகிருக்கும். இந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரியா பேஜ் வந்து உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து நீங்கள் கீழே ஷோ பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பயனாளர் உள்நுழைக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்களேன், உங்களுக்கு பயனாளர் உள்நுழைக அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இதைத்தான் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஐடி அதாவது யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க பாருங்களேன். ஐடி பாஸ்வேர்டு வந்து கேட்குறாங்க. இந்த இடத்துல வந்து உங்களுடைய யூசர் ஐடி கீழே வந்து பாஸ்வேர்டு வந்து கொடுக்கணும். இது வந்து நம்ம போன வீடியோலையே நம்மளுடைய தமிழ் வழி சான்றிதழ் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இதில் வந்து உங்களுக்குரிய ஐடி பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் வந்து A to Z இன்ஃபர்மேஷன் வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோடைய லிங்க்குமே நான் உங்களுக்கு வந்து வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் அந்த வீடியோவை பார்த்து இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்து நீங்கள் செக் பண்ணி லாகின் பண்ணுங்கள். அதாவது கீழே இருக்கிற கேப்சா கூட என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு செகண்டில் உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இதைத்தான் நம்ம வந்து கிளிக் பண்ண போகிறோம். இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே இன்கம் டேக்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை. இதில் நம்ம இன்றைக்கி ஓபிசி சர்டிஃபிகேட்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதே பேஜில் வேறு எது வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும், ஷோ ஆகும். கீழே இந்த இடத்துல பாருங்களேன், 1 2 4 பேஜ் வந்து மொத்தத்துக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா சர்டிஃபிகேட்டுமே இந்த இடத்துல வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காட்டுறாங்க பாருங்க. விண்டோ சர்டிஃபிகேட்னா விதவை சர்டிஃபிகேட், ஃபேமிலி மேரிகேஷன் சர்டிஃபிகேட், இது எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அதாவது முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட், இன்கம் டேக்ஸ் எல்லா சர்டிஃபிகேட்டுமே நம்ம வந்து இந்த இதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் செகண்ட் பேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் பேஜை கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்களேன், அதர் பேக்ரவுண்ட் கிளாஸஸ் ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த ஆப்ஷனை வந்து நம்ம வந்து இப்போ கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரியா ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கீழே ஷோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, அதாவது எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்களேன். ஃபஸ்ட்டு வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபோட்டோ, எனி அட்ரஸ் ப்ரூஃப் அதாவது உங்களுடைய ரேஷன் கார்டு அல்லது ஆதார் கார்டு, அடுத்து ப்ரூஃப் ஆஃப் இன்கம் அதாவது உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் இது வந்து நமக்கு வந்து தேவை கிடையாது, இது வந்து நம்ம போட தேவை கிடையாது. செல்ஃப் டிக்ஷன் ஆஃப் இந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு இந்த வெப்சைட்லேயே அவைலபிலிட்டியாக இருக்கும். நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணி சைன் பண்ணி அதில் திருப்பி அப்லோட் பண்ணுறாப்புல இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. வேறு வந்து உங்களுடைய சிக்னேச்சர் வந்து அந்த செல்ஃப் டிக்ஷன் ஃபார்மில் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுறாப்புல இருக்கும். அதனால தான் அந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 60 ரூபா வந்து ஃபீஸ் கட்டணும். நெக்ஸ்ட் வந்து கீழே அப்படியே ஷோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் நமக்கு வந்து முக்கியமான ஒன்று குடிமக்கள் கணக்கு எண். இந்த கணக்கு எண்ணு தான் நம்ம வந்து இப்போ இம்பார்ட்டன்டானது. இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கணக்கு எண் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். இந்த கணக்கை வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த கணக்கு எண்ணை கொடுத்து நம்ம வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போ வந்து ரிஜிஸ்டர் கேன் அப்படிங்கிறத வந்து மேலே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அதை கிளிக் பண்ணுவோம். நீங்கள் வந்து ஏற்கனவே இந்த இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து என்ட்ரி பண்ண உடனே அது வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஏற்கனவே காட்டிடும். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்க எல்லாமே இம்பார்ட்டன்ட். இது கொடுத்தா தான் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகும். ஸ்டார் இல்லாதது வந்து நம்ம கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஸ்டார் இல்லாதது வந்து உங்களுடைய இஷ்டம். நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காட்டாலும் தேவை கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆதார் அட்டை நம்பரை போட்ட உடனே இந்த இடத்துல அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் வந்து டாக்டரா அல்லது செல்வி
திருமதி அல்லது திருவா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு 18 வயசுக்கு கீழே வந்து உங்களுடைய ஏஜ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செல்வன் செல்வி போடுங்க. 18 வயசுக்கு மேலே இல்லை திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருமதி அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணோடனே இந்த இடத்துல வந்து உங்களுடைய நேம் வந்து நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுறாப்புல இருக்கும். அப்ளிகேட் நேம் வந்து இந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுடைய நேமை வந்து 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதேபடி போடுங்க. இந்த இடத்துல வந்து தமிழில் எழுதணும். நீங்கள் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணாலே லைட்டாக உங்களுடைய ஸ்பேஸ் விடுங்க. அந்த நேம் வந்து தமிழில் வந்து ஜூஸ் மாறிக்கணும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல பாலினம் நீங்கள் மெயில்னா மெயில், ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படிங்கிறத வந்து ஜூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து திருமண நிலை அன்மேரிடா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிடுங்க. இந்த இடத்துல மெயில்னா மெயில், ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிடுங்க. இந்த இடத்துல அன்மேரிட் அப்படிங்கிறத வந்து செல்வி போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு அன்மேரிட் மட்டும்தான் காட்டுது. நீங்கள் திருமதி போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரிடு அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து உங்களுடைய பிறந்த தேதியை வந்து மறந்துடாமல் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதுபடியே இந்த இடத்துல வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுங்கள். ராங்காக என்ட்ரி பண்ணிடாதீங்க. திருப்பி வந்து இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், ஃபோன் நம்பர் இந்த மூணையுமே மாற்ற முடியாது. சென்டருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணால் மட்டும்தான் இந்த 3 தான் வந்து மாற்ற முடியும். நீங்கள் கன்ஃபார்ம் இந்த 3 வந்து கண்டிப்பான முறையில் தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த 3 வந்து மாற்ற முடியாது. 1க்கு 3 டைம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து உறவு முறை, அதாவது உங்களுக்கு ஃபாதர் வேணுமா, மதர், கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் வந்து ஃபாதர் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து ஃபாதர் நேம் இங்கிலீஷில் எழுதணும். இந்த இடத்துல வந்து நீங்கள் இங்கிலீஷில் எழுதுனீங்க, அதாவது டங்கிலீஷில் எழுதுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஃபாதர் நேம் வந்து தமிழில் மாறிக்கணும். இந்த இடத்துல மதர் நேம், இங்கேயும் உங்களுடைய மதர் நேம் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், மதம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வந்து நீங்கள் கிறிஸ்டின்னா கிறிஸ்டின், முஸ்லீம், ஹிந்து வேறு எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து எந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஜாதி வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பிசியா, ஓசியா, எம்பிசியா, எஸ்டியா அப்படிங்கிறத வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பிசி அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து வேலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஃபாதர் வந்து ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுடைய வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒர்க்கர்ஸ் இல்லை நாட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கல்வி தகுதி வந்து நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை நான் என்ட்ரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய முகவரி, தற்காலிக முகவரி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ இருக்கிற முகவரியை வந்து கொடுத்துக்கோங்க. அதாவது தமிழ்நாடு மாவட்டம், எந்த மாவட்டம் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வட்டம், உங்களுடைய வட்டம் வந்து எது அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய கிராமம், இதை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். நான் வந்து சும்மா வந்து கிளிக் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து தெளிவாக உங்களுடைய மாவட்டம், வட்டம், கிராமம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து நிர்வாக அழகு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. யார் நிர்வகிக்கிறா, எந்த ஊர்லேருந்து நிர்வகிக்கிறாங்க அப்படிங்கிறது டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இது வந்து கொடுக்க தேவை கிடையாது. இல்லை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வார்டியன் பெயர் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல உங்களுடைய ஸ்ட்ரீட், அதாவது கிழக்கு தெருவா அல்லது காமராஜர் தெரு, நேரு தெரு அப்படிங்கிற ஏதாவது ஒரு பேரை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய தெரு பேரை வந்து கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து டங்கிலீஷில் எழுதுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழில் மாறிக்கணும். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிளாக் நம்பர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் கொடுக்குறதுனால உங்களுடைய பிளாக் நம்பரை கொடுக்கலாம். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையும் உங்களுடைய விட்ரலாம் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளமும் வராது. இந்த இடத்துல வந்து உங்களுடைய டோர் நம்பர் கண்டிப்பான முறையில் கொடுக்கணும். இதை பார்த்துக்கோங்க. ஸ்டார் அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் அதை வந்து கொடுத்து தான் ஆகணும். இந்த இடத்துல கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி, அதாவது உங்களுடைய பின்கோடு, உங்களுடைய ஊருடைய பின்கோடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு இந்த 2 அட்ரஸுமே ஒன்றா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிக் அப்படிங்கிற மார்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அந்த கட்டத்தை. இல்லை நாங்கள் வேறு அட்ரஸில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த அட்ரஸை வந்து நீங்கள் வந்து ஃபுல் பண்ணுறாப்புல தான் இருக்கும். வேறு அட்ரஸில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபுல் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்னது மாதிரியா அந்த கட்டத்தை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கீழே இறக்கிட்ட வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுடைய தொலைபேசி நம்பரை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து கொடுங்க. இந்த இடத்துல வந்து உங்களுடைய தொலைபேசி நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகும். நீங்கள் வந்து உங்களுடைய ஓடிபியை வந்து நீங்கள் வந்து கொடுக்குறாப்புல இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மின்னஞ்சல் முகவரி வந்து கண்டிப்பான முறையில் உங்களுடைய மெயில் ஐடியை வந்து அட்டாச் பண்ணிடுங்க. இவங்க வந்து நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல ஸ்டார் குறி கேட்கல
அதனால் நீங்கள் அட்டாச் பண்ணாமல் விட்டாதீங்க. கண்டிப்பான முறையில் மெயில் ஐடி வந்து அட்டாச் பண்ணுங்கள். மேலே வந்து உங்களுடைய எஸ்டிடி புட் நம்பர் கேட்டிருக்காங்க, அதை வந்து நீங்கள் வந்து விட்டுறலாம். அது வந்து நமக்கு வந்து தேவை கிடையாது. இந்த இடத்துல உங்களுடைய மின்னஞ்சல் முகவரியை என்ட்ரி பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொலைபேசிக்கு நார்மல் மெசேஜில் வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகாது. அதனால் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கீழே இருக்கிற பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குறதுனால கொடுக்கல, இல்லை எனக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுக்க விருப்பப்படலை அப்படின்னு சொல்லிட்டாலும் நீங்கள் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க தேவையில்ல. இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் நம்பர், உங்களுடைய பிரான்ச் நேம், அதாவது நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க கிளையில் எதுவும் பிரான்ச் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ எஸ்பிஐ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து எதுவும் கிளை பேங்க், அதாவது எஸ்பிஐ கிளை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே உங்களுக்கு ஊர் பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. அதில் ஓப்பன் பண்ணிங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதனுடைய ஊர் நேமு, இந்த இடத்துல உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், இந்த இடத்துல உங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு, இது பாஸ்புக்லேயே இருக்கும். இதுதான் உங்களுடைய கணக்கு எண் வந்து உருவாக்குற செப்சர். இந்த இதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் வந்து ஷோவாகி சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறது வந்து வரும். அந்த நம்பர் தான் உங்களுடைய கணக்கு நம்பர். நீங்கள் வந்து எந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணாலும் இந்த நம்பர் தான் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இந்த நம்பரை வந்து என்ட்ரி பண்ணுறாப்புல இருக்கும். அதாவது ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் இல்லாமல் நம்மளால் அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாலே உங்களுக்கு நம்பர் வந்து இந்த கணக்கு எண் இல்லாமல் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் உங்களுடைய ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ண முடியாது. இந்த குடிமக்கள் கணக்கு எண் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணுறது வெரி சிம்பிளான கொஸ்டின் தான். ஒரு 3 நிமிஷம் அல்லது 4 நிமிஷத்தில் வந்து நம்மளுடைய ஓபிசி சர்டிஃபிகேட்டை வந்து அப்ளை பண்ணிடலாம். இந்த கணக்கு நம்பர் மட்டும் நமக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் நம்மளுடைய அப்ளிகேஷனை வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணிடலாம். வேறு எங்கே ப்ரோசிங் சென்டர் எங்கேயுமே நம்ம வந்து போக தேவை கிடையாது. நம்மளுடைய மொபைல்லே வந்து நம்மளுடைய அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர், அதாவது கான் நம்பர், குடிமக்கள் கணக்கு எண் வந்து கிரியேட் பண்ணுறதுல டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கான பதில் வந்து கண்டிப்பான முறையில் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.